சாதிக் பாஷா மனைவியை தாக்கியவர்களின் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவை படுதோல்வி அடைய செய்வோம் என்றார். திமுகவினர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 2G வழக்கில் சாதிக் பாஷாவை திமுகவினர் சதி செய்து கொலை செய்ததாகவும் கூறினார். திமுக ஆட்சியில் சாதிக் பாஷா என்பவர் பெரம்பலூரை சேர்ந்தவர். இவருக்கு ராஜாவுக்கும் மிக நெருக்கம். இவர் மூலமா கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சு அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸ்டாலினும் அவருடைய நண்பர் ராஜாவும் கோடிக்கணக்கான ரூபாயை இந்த சாதி பாஷாட்ட கொடுத்து வச்சதா தகவல். அந்த அடிப்படையில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. சிபிஐ விசாரணை மேற்கொண்டதையும் அவர் மர்மமான முறையில் இருந்துட்டாருன்னு வழக்கு பதிவு செஞ்சு அந்த கேஸ முடிச்சிட்டாங்க திமுக ஆட்சியில். இப்ப அவருடைய மனைவி ஒரு 10 நாளுக்கு முன்பு அவருடைய நினைவு அஞ்சலி செலுத்திக்கிட்டு வந்தோமா, எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. அந்த விளம்பரத்தில் கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லி இருக்கிறாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லி அவருடைய மனைவி விளம்பரம் கொடுத்திருக்கு. உடனே யார் இவர்களுக்கு நெருக்கமானவர் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். நானும் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவருடைய தூண்டுதல் பேர்ல சில மர்ம மனிதர்கள் இந்த சாதி பாஷா மனைவி கார்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு வாரத்துக்கு முந்தி கார்ல போயிட்டு இருக்கும்போது அவருடைய காரை கடுமையா சேதப்படுத்தி அவரை அச்சுறுத்தி கொலை செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவருடைய மனைவி பேர் ரேணுகா பானு. ரேணுகா பானு அவரை கொலை செய்ய சில மர்ம மனிதர்கள் முயற்சி செய்து அவர் காரை தாக்கப்பட்டது. உடனடியாக அவர்கள் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி அரசாங்கத்திடத்தில் புகார் கொடுக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்குது. ஏன்னா இப்ப தேர்தல் நடக்கிறதுனால அதில் நம்ம தலையிடல. தேர்தல் முடிஞ்சபடி அரசாங்கத்துக்கு புகார் வந்தா நிச்சயமா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கையை அம்மாவுடைய அரசு எடுக்கும் என்பதை நிகழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.